வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? என்ன சவுண்டு? சவுண்டு கேட்குங்களா? இப்போ தான் தப்பி கொஞ்சம் நார்மலாக இருக்கான். ரொம்ப கஷ்டமாயிடுச்சு இன்றைக்கி எனக்கு. 7 வாட்டி 8 வாட்டி லூஸ் மோஷன். அதாவது வீடு ஃபுல்லாக தண்ணியாக போயிட்டான் சூரி. மனசே கஷ்டமாயிடுச்சு. ஒரு 2 வாட்டி போனால் நான் என்டோகல் மாத்திரை கொடுத்தேன். இப்போது தான் சரியாக உட்காந்துருக்கான். ஒரு 2-3 லுங்கி வேஸ்ட் ஆகிடுச்சு. தூக்கி போட்டேன், அப்படியே தூக்கி போட்டேன். அதாவது தண்ணியாக கக்கூஸ் ஆரம்பிச்சிட்டான். காலைல எதுவுமே கொடுக்கல, 2 இட்லி தான். அப்புறம் அப்போது நான் ஊட்டுறப்போ பயமாக இருந்துச்சு எனக்கு, ஜுரங்கிற வந்துருமோன்ட்டு. அப்புறம் அது வேணான்ட்டான். அப்புறம் ஒரு 9 மணி கிளிப்பாட்டி வெளியே கூப்பிட்டு வந்து உட்காரச்சு. அப்புறம் பாபுன்னு கூப்பிட்டான், கீழே வந்து பொருள் கொடுத்தான். போனால் படுத்துன்னு வீடு ஃபுல்லாக எப்படி சொல்கிறது தெரியல, வீடு ஃபுல்லாக தனியாக மோஷன் ஆகிடுச்சு. பக்குன்னு ஆகிடுச்சு. சரி சொல்லிட்டு என்ட்ரோகனல் மாத்திரை 2 கொடுத்தேன். ஸ்டாப் ஆகும் போச்சு. மறுபடியும் கொண்டு க்ளீன்லாம் பண்ணிவிட்டு பஞ்சு வச்சு தொடச்சிட்டு டெட்டால் போட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் மறுபடியும் கூப்பிட்டான். மறுபடியும் ஃபுல்லாக லூஸ் மோஷன் ஆச்சு. அப்போ 2 வாட்டி லுங்கி கட்டினா, 3ஆவது வாட்டி லுங்கி நான் கட்ட வேணான்ட்டேன். லுங்கி கட்டாதுறேன், சும்மா இந்த வேஷ்டி கிளாத் ஒன்று வீட்டில் இருக்குது, அதில் உட்காறேன். எங்கள் அப்பா அது வேஷ்டியெல்லாம் இருக்குது, அதில் உட்காரேன் சொல்லிட்டு கட் பண்ணி கொடுத்துட்டேன். மறுபடியும் ஃபோன் பண்ணான். கிட்டத்தட்ட ஒரு 9, 10, 11, 12, 12:30, 12:15 லூஸ் மோஷன் 7-8 வாட்டி தண்ணியாக போயிடுச்சு. அப்புறம் அழகப்பன் கிட்டே போயிட்டேன். நான் அழகப்பன் கூட்டம் வந்துச்சு. டாக்டர் அழகப்பன் அவர்கிட்ட போயிட்டு சொன்னேன், இந்த மாதிரி லூஸ் மோஷன் ஆகுது சார் நீங்கள் வீட்டில். இல்லை அங்கே போனால் ஹாஸ்பிட்டல் ஏகப்பட்ட கூட்டம், எல்லாருக்கும் லூஸ் மோஷன், டயரியா, ஃபீவர். எதனால மழை பெஞ்சு தண்ணி மாறிச்சு இல்லையா, அதனால தான் ஆயிருக்கும்னு கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு மாத்திரை கொடுத்தாங்க. இப்போது இந்த மாத்திரை உடனே போய் கொடுங்க சொல்லிட்டு ஒரு 3 மாத்திரை கொடுத்தாரு, எழுதி கொடுத்தாரு. அதை வாங்கிட்டேன். லோமட்டின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று மாத்திரை, ஆன்டிபயோட்டிக்கு ஓஃப்ளாக்ஸ்ன்னு சொல்லிட்டு மாத்திரை கொடுத்தாரு. 3 மாத்திரை ஒரே கொடுங்க, சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டு கொடுத்துட்டேன். கொடுத்து கொஞ்ச நேரம் கழித்து ஒன்றும் கொடுக்காது, தயிர் சாதம் நல்லா திக்காக கொடுங்கன்னாரு. நல்லா சூடு சாப்பிட ஆற வச்சு தயிர் சாதம் திக்காக கொடுத்துட்டு மாத்திரை முன்னாடி கொடுத்துட்டேன். அது கொடுத்துட்டு ORS வீட்டு இல்லையா, காலையில் ஒரு 11 மணி ஒன்று கொடுத்தேன், 1 மணி ஒன்று கொடுத்தேன், 4 மணி கொடுத்தேன். இப்போ கொஞ்சம் நார்மலாக இருக்கேன். ஆனால் நீங்கள் இப்போ கீழே நான் அவனை காமிக்கிறேன். இப்போ நைட்டு தோசை சக்கரை தொட்டு அவனை ஊட்ட போகிறேன், அவ்வளோதான். ரொம்ப டல் ஆகிட்டான், வளான்னு ஆகிட்டான். நானும் பயந்துட்டேன், என்னடா எதனா ஆகிடுமோ, ஆஸ்பத்திரி ட்ரீட்மெண்ட் போட ஆரம்பிச்சுமோன்னு பயந்துட்டேன். நான் எப்படி சொல்கிறேன்னு தெரில. வீடு ஃபுல்லாக நம்மளாச்சும் எந்திரிச்சு கக்கூசுக்கு போய் உட்காந்துப்போம். அவன் படுத்துன்னு போனால் என்ன அவங்க யோசிச்சு பாருங்கள். நம்ம கிளீன் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும் அவன் வர்ற அவஸ்தை பார்க்கவே முடியல. ஏன் தான் கடவுளுக்கு சோதனை கொடுக்காது தெரில. ஆக்சுவலாக இன்றைக்கி நான் ஒரு ஊருக்கு போக வேண்டியது, ஒரு 17ஆம் தேதி. அந்த ப்ரோக்ராம் போஸ்ட்போன் ஆகிருக்கு. ஒரு வேளை நான் போயிருந்தால் என் ஒய்ஃபோட நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எல்லாம் தலைவிதி. ஏன் கடவுள் இப்படி சோதிக்கிற இடத்துல நல்ல காலம். ஒரு பக்கம் கடவுள் நம்மளை ஊருக்கு அனுப்பலன்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்கணும். சரி, ஒரு தோசை மட்டும் சுற்றி தம்பிக்கு தரலான்ட்டு. தோசையும் சர்க்கரையும், வேறு எதுவுமே கிடையாது. ப்ரெட்டு தரலாமா பன்னு தரலாமா எனக்கு தெரியல. நைட்டு எதுவுமே அவனுக்கு காரமாக எதுவும் கொடுக்கல. வெறும் ஒரு 2 தோசை இல்லை 3 தோசை சர்க்கரை தொட்டு கொடுக்கலான்ட்டு இருக்கேன். சப்போஸ் நான் இன்றைக்கி ஊருக்கு போயிருந்தால் என்ன பண்ணியிருப்பேன் சூரிக்கு? அந்த ஊற்று ஒரு 3 தோசை எனக்கு கனமாக ஊற்றி விடு. ஒரு 3 தோசை சர்க்கரை வச்சு சூரி கொடுத்துலான்ட்டு. என்ன பண்ணியிருப்பேன் நீ சொல்லு. புரியல, பயமாக இருக்கு. வீடு ஃபுல்லாக பார்த்துல்ல, பயந்துட்டாங்க எங்கள் ஒய்ஃப் பார்த்துட்டு. அவன் டாக்டர்கிட்ட போனதுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை சொல்லிட்டு மாத்திரை கொடுத்து உடனே சரி பண்ணிக்கிறாங்க. பண்ணுறது அதாவது கடவுள் கஷ்டப்படலாம் அதிகம் சொல்லலாம் தரேன். உழைக்கிற நான் போகிறேன், எவ்வளோ டல்லாக இருப்பான் பாருங்கள். ஒரு தடவை 2 தடவை போயிட்டு வந்தாலே கை காலெல்லாம் வலிக்கும். 7 தடவை போனால் என்ன ஆகுது சொல்லுவாங்க. தண்ணியாக கிட்டத்தட்ட ஒரு 2-3 தூக்கி போட்டேன் நான். இந்த டப்பா காலியே பல மாதம் அப்படியே தான் இருக்குது. இன்னைக்கு சூரிய கொஞ்சம் சர்க்கரை கொடு. சர்க்கரையே யூஸ் பண்ணுறதில்ல வீட்டில் யாருமே. டாஸ்டிக் சேஞ்ச் ஒரு 5 கிலோ ஒரு 1.5 மாதத்தில் கம்மியாயிருக்கேன். சுகர் மட்டும் எடுக்காமல். சூரியக்கு சுகர் தரேன் போதும் இல்லை? இன்னும் கொஞ்சம் போய்க்குவா, பயமாக இருக்கும். வேணாங்க, நிறைய சர்க்கரை வேணாம்.
எப்படிங்களா சூரிய பார்த்தீங்களா சூர்யாவை சூரிய சூரிய உங்களுக்கு என்னாச்சு சூரிய எண்ணெய் பேஜி எத்தனை தடவை போனேன் 8 அள்ளக்கபாடு மாச்சாடுற போட்ட நான் எப்படி தண்ணி தண்ணியாக போனியா தென்னி வீடு ஃபுல்லாக ரூம் ஃபுல்லாக மாப் போட்டு க்ளீன் பண்ணிட்டு எப்பா ஜுரம் அடிக்கிற மாதிரி ஆகிடுச்சு இப்போ இல்லை மாத்திரை ஆன்டிபயோட்டிக்லாம் கொடுத்துட்டு இப்போ சாப்பிட்றது மாத்திரை கொடுத்துட்டேன் ஃபேஸ் தெரிஞ்சுங்களா எவ்வளோ டல் ஆச்சுன்ட்டு பாருங்கள் இந்த சிரிப்பே இல்லை பாருங்கள் சூடாக இருக்கும் ஜுரம் அடி தலைவலிதா இல்லையா தலைவலிச்சா சொல்லு என்ன குடிச்சேன் என்ன ஜூஸ் குடித்தேன் சாத்துக்குடி இதுதான் இப்போ ஆக்சுவலாக டாக்டர்கிட்ட நான் சொன்னேன் டிப்ஸ் எத்தனை ஏற்றுங்க சார் ரொம்ப டல்லாகிட்டாங்க இல்லை வாய் வழியே எதுவும் சாப்பிடாம இருந்தால் பிரச்சனை இப்போ குடிக்கிற மாதிரி சாப்பிட்ற மாதிரி இருந்தால் அந்த ஓஆர்எஸ் ORLSL இது வந்து ஒரு 3 பாட்டில் கொடுங்க காலைல ஒன்று கொடுத்தேன் மதியானம் கொடுத்தேன் இப்போ ஒன்று சாப்பிட்ருக்கான் நைட்டு கொடுக்கலாமா வேணாமா தெரில ஜுரங்க வந்துருமோ அதுவே பயமாக இருக்குது இப்போ நான் ஷூட்டிங்கு டான்ஸுக்கு போயிருந்தா என்ன ஆயிருக்கும் அது பேஜி என்ன ஆயிருக்கும் நான் இல்லைன்னா என்ன இருக்கும் அண்ணி தான் பண்ணுவாங்கல்ல அண்ணி பாவம் லேடிஸ் அவங்க இப்படி பண்ணுவாங்க கள்ளம் இல்லை நெஞ்சில் கபடம் இல்லை நாம் கண்ணீர் சிந்த ஒரு நியாயம் இல்லை காலம் வரும் நல்ல நேரம் வரும் எங்க வருது அந்த வாழ்வு அதான் வருது என்ன வருது ஒன்றுதான் பேஜி இவன் நினைச்சாலே நம்ம டென்ஷன் ஆகிடுது சரி ஓகே அந்த ஓஆர்எஸ் இருந்து கூட நைட்டு பிடிச்சிருந்தா ரெண்டு குடிக்கலாமா இப்போ லூஸ் மோஷன் ஆகுது பன்னு பிரெட்டு தரலான்னு பார்த்தேன் அது வேறு எதனா ஆகிடுமோ சொல்லிட்டு தான் வெறும் தோசை இது என்ன இது இனிப்பு அவங்களுக்கு தெரியாத சர்க்கரை இனிப்பு ஆவை சர்க்கரை காடுற ஃபோன் கடுற ஒரு நிமிஷம் ஃபோன் வருது வாங்க மூட்டொக்க சமயம் தோணுங்க கண்ணோ சமயம் தோணுங்க அம்பல்ல தோணுங்க என்னக்கா போட்டு என்ன தோணுங்க சாய்பாபா தோணுங்க தந்தி தோணுங்க செவண்ட தோணுங்க உன்னை தந்தியே மில்க் மேட் மழுத்துமா காரசி இந்த பாயாசம் மசி சொல்றேன் தெல்லையா கலாய் மில்க் மேட் வாங்கி சொல்றாங்க கேக் பண்றாங்க வீட்டில் எங்கள் ஒய்ஃபுக்கோசரம் எங்கள் மருமகளை கேக் பண்றாங்க என் ஒய்ஃப் வந்து முட்டை போட்ட கேக் சாப்பிட மாட்டாங்க ஐயா காணாம நீ சாப்பிட பயப்படுறான் அது இப்போ ப்ராக்டிஸ் பண்ணாங்க கேக்கு டோனட்டு எல்லாம் வீட்டில் செய்கிறாங்க செஞ்சு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறாங்க அப்புறம் தனியாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரி எனக்கு ஒரு கை அடிபட்டிருக்கேன் நல்ல கை வேணாம் அடி நீ இனிப்பா இருக்க சூரியன் சுகர் சாப்பிட்றதில்ல நானும் சுகர் கேக்கு வேணாம் கையாச்சி வேணாம் கேக்கு வேணாம் உன்னை நான் அறிவேன் என்னை அன்றி யார் அறிவார் கண்ணில் நீர் வழிந்தார் என்னை அன்றி யார் துடைப்பார் தாய் பறவை மிதித்தால் செய் பறவை நோவதில்லை காயம் ஆவதில்லை. நான் பயந்துட்டேன் ஆக்சுவலாக ரொம்ப பயந்துட்டேன். இந்த மாதிரி லூஸ் மோஷன் எந்த இடத்துல படுத்து போட சொல்லு. அங்கே எறா மாதிரி அங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று வீடு ஃபுல்லு
அதாவது இங்க மோஷன் போறது வீடு ஃபுல்லா சரன்னு அடிக்குது, அந்த மாதிரி அடிச்சுல என்னத்த பண்ண. இதே எங்க அம்மா இருந்தானா இப்படி தாங்கியிருப்பாங்க எங்க அம்மா, தெரியுங்களா? எல்லா குழந்தைக்கு தேவை அம்மா தான். இவனை பத்தி யாரும் கவலைப்பட மாட்டாங்க. நீங்களாச்சும் கொஞ்சம் கவலைப்பட்டுருங்க சூர்யா பத்தி. கூட பிறப்புங்க ஒன்றும் ஃபோன் கிடையாது, ஒன்றும் கிடையாது. வயிறா எரியுது. கையாத்திக்கா வாங்க, நீங்க வாங்க. காயத்ரி அக்கா பாவம், அந்த அக்காவே கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. உங்க பாக்க சிஸ்டர் டிப்ரெஷன் இருக்கிறாங்க. சரி, காயத்ரி சிஸ்டர் வாங்க வாங்க சொல்லிட்டேன். ஓகேவா? வாங்க, சனிக்கிழமை வாங்க. வாங்க வருவாங்க. அவங்க வேலையா இருக்காங்க, வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, என்ன பண்றது? காயத்ரி அக்கா மேலே தனி பாசம் வருது இல்லை? ஆனோன்னா காயத்ரி அக்கா அவங்க அவ்வளோ நல்ல டைப். அவங்க எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. இவனு கிடையாது, எல்லாருக்கும் உதவி பண்ணுவாங்க. ஒரு அக்கறையாக பேசுவாங்க. ஒரு சிறந்த ஒரு சிங்கப்பெண்ணு அவங்க தான். நல்ல டைப் அவங்க. பார்த்துருப்பீங்க நீ கூட, நம்ம வீட்டு கூட வந்ததெல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள். சூரியமா நிறைய பேர் கேர் வச்சிருக்காங்க. இன்னைக்கு வந்து நான் ஒரு சிஸ்டர் கிட்ட பேசினேன். அந்த சிஸ்டர் பேர் வந்து சரஸ்வதி சிஸ்டர். நான் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் அவங்களுடைய அந்த யூடியூபோட லிங்க் தர முடியாமல் பார்க்குறேன். அவங்க மூலம் இல்லை, எனக்கு தர முடியாமல் பார்க்குறேன். ஆக்சுவலாக நானே அவங்களுக்கு ஃபோன் பண்ணேன். அவங்க நான் ஃபோன் பண்ணேன், அவங்க தான் எடுத்தாங்க. சரஸ்வதி சிஸ்டர் தான் எடுத்தாங்க. ஆக்சுவலாக வேலூரில் எங்கே இருக்காங்க அவங்க, கரெக்ட். ஆனால் குடியாத்தம் சரஸ்வதி சிஸ்டரும் தெரியும் போது வேலூரில் இருக்காங்க. வணக்கம்மா, நான் தான் சுரேஷ் பாபுவா. இந்த மாதிரி யூடியூப்பில் உங்களுடைய ஃபோன் நம்பர் பார்த்தோம்மா. நீங்கள் வந்து 103 கிலோலேருந்து 50 கிலோ வந்திருக்கீங்க. அதை பார்த்தேன், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதை பற்றி பாராட்டணும், அதை பற்றி பேசணும்னு சொன்னால் தெரியல ஃபஸ்ட்டு. அப்புறம் நாங்கள் சுரேஷ் பாபு 250 அண்ணா நீங்களா, நான் சூப்பர்ண்ணா எப்படின்னா இருக்கீங்க சொல்லிட்டு என்ன பேச உள்ள அவங்க தான் பேசிட்டு இருக்காங்க. நான் ஒரு கேள்வி கேட்டேன், எப்படிமா உடம்பு என்னது ஆடாத போட அங்கேயே மழை உடைய அவங்க கொண்டாங்க. பேசிட்டு வந்துடுறேன். அந்த சிஸ்டர் பேசினாங்க. அப்புறம் எப்படிமா அதெல்லாம் உடம்புக்கு நியூட்ரிஷன் சொல்லிட்டு நம்ம கோயம்பேடு பக்கத்தில் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ஆப்போசிட்டில் ஏதோ ஒரு இடம் சொன்னாங்க. அங்கே போய் பாருங்கள், நீங்கள் சொல்லுவாங்க. 13 மாதம் ஆச்சு அவங்களுக்கு வந்து 100 கிலோலேருந்து 50 கிலோ, 103 கிலோ, இந்த 100 கிலோலேருந்து 50 கிலோ வரதுக்கு அவங்களுக்கு 13 மாதம் ஆகிருக்கு. நீங்களும் அந்த மாதிரி இருக்குன்னா சொல்லிக்கிறாங்க. எங்கள் சுகர் கட் பண்ணிட்டேன். சுகர் கட் பண்ணதால குறைஞ்சது ஒரு 5 கிலோ கம்மி பண்ணியிருக்கேன். இந்த சிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி ஐ ஃபீல். அது உங்களுக்கு எப்படி தெரியுன்னு தெரியல. அந்த சிஸ்டர் நல்லா நிறைய பேசினாங்க. தான் சொன்னேன், சிஸ்டர் நான் பேசுவேன், நீங்கள் தான் சிஸ்டர் நிறைய பேசிட்டீங்க. நான் ஆக்சுவலாக எதுக்கு ஃபோன் பண்ணால் ஒரு பாராட்டத்துக்கோசரம் ஃபோன் பண்ண சொன்னேன். அந்த சிஸ்டர் சரஸ்வதி சிஸ்டர் கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து நடுவில் வந்து கால் ஃப்ராக்சன் ஆகி நடக்க முடியாமல் 6 மந்த்தாக பாத்ரூமில் வந்து மோஷனு இவங்க நல்லா இங்கே தான் பார்த்துருக்காங்க. அப்போ யாரும் வந்து உதவி பண்ணல. அதை பற்றியும் கமெண்ட் பெருசாக சொல்லியிருந்தாங்க. நீங்கள் தம்பியை பார்த்துருக்கீங்க, நல்லா 6 மாதம் பார்த்தது கஷ்டமாக இருந்துச்சு, தம்பி நீங்கள் வருஷம் பார்த்து நிறைய கமெண்ட் பண்ணியிருக்காங்க அவங்க. ஸோ தேங்க்யூ சிஸ்டர். நீங்கள் சொன்ன மாதிரி நான் டயட் ஃபாலோ பண்ணுறேன். ரைஸை கம்மி பண்ண சொல்லிக்கிறீங்க, அது பதிலாக காய்கறி நிறைய சாப்பிட சொல்லிக்கிறீங்க, ப்ரோட்டீன் எடுக்க சொல்லிக்கிறீங்க. எல்லாமே கேட்குறேன். சில சமயம் சோம்பேறித்தனம் வந்து முதல்ல உட்காந்துக்குது. ஆக்சுவலாக ஒரு வெற்றிகரமாக ஒரு 1.5 மாதம் 45 நாளாக எந்த வித சுகர் எடுக்கல. ஸ்வீட் கூட நான் சாப்பிடல. பாயாசம், குலோப்ஜான் எதையுமே நான் கை தொடல. ஓகேங்களா? எப்படின்னா கொஞ்சம் ஒரு 10 கிலோ குறைஞ்சா போதும், டான்ஸ் ஆடுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ சிஸ்டர். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கூட்டிகிட்டு வந்துடுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுங்கள். காயத்ரி அக்கா. சரி, அந்த அக்கா சரஸ்வதி பார்க்க வாங்க. சரி, காயத்ரி அக்கா உன்னை பார்க்க வருவாங்க. சரஸ்வதி அக்கான்னு ஒருத்தங்கிட்ட பேசினேன், உன்னை ரொம்ப கேட்டாங்க. சரஸ்வதி சொல்லு. சரஸ்வதி நல்லா இருக்கீங்க? நாளைக்கு ரைட். ஓகே, உன்னை ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு? ஒரு நிமிஷம்.